பொண்ணா பொறந்தா இன்னும் எவ்வளோ தான் அனுபவிக்கணும்னே தெரியல. என்னன்னா, எனக்கு 2 டெலிவரியும் நார்மல் தான். ஆப்ரேஷன்னா என்னன்னே தெரியாது. அந்த பெயின் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா, 2 டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பாடியில நெறைய மாற்றங்கள் வரும். அதே மாரி தான் நமக்கு வந்து ஏதோ அப்படி இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்துட்டேன். அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறப்ப, அம்பிலிக்கல் ஹெர்னியான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு போய் அத வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும். வேறு வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு அட்மிட் ஆயாச்சு. அட்மிட் ஆயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. அனஸ்தீசியா குடுக்குறாங்க. நெறைய பேர் சுற்றி நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாவே ரொம்ப பயம்தான். என்ன பண்ணுறது? இந்த ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு தான் நான் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து இதை டயக்னோஸ் பண்ணியே 1 இயர் ஆச்சு. இன்னும் அதோட இது வந்து பெருசாயிடுச்சு. நீங்க கண்டிப்பாக இப்போ பண்ணிக்கோங்கன்னு சொன்னனால அட்மிட் ஆகி பண்ணிட்டோம். பட் என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு பெயின். லேப்ராஸ்கோப்பி தான் சரியாயிரும், சீக்கிரம் சரியாயிரும், பெயினே இருக்காது எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் லேப்ராஸ்கோப்பிலையும் இவ்வளோ பெயின் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. பரவாயில்ல, நம்மலாம் நார்மல் டெலிவரி பண்ணிட்டோன்னு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணவங்கலாம் எப்படி தான் இதை வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் யாராவது நம்ம துணை இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பண்ணி எனக்கு ஒரு 4 டேஸ் கிட்ட ஆச்சு. ஓகேவா இருக்குது, பரவாயில்லையே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. உள்ளே எல்லாம் சரியாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸும் அப்படி தான், கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்லியிருக்காங்க, நான் வெளியே இருக்கிற அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. என்னென்னா லீவில் பண்ணனால இந்த குழந்தைங்கள சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. 2 பேருமே வீட்டில் இருக்காங்க. இந்த லீவு வந்து இவ்வளோ ஃபஸ்ட்டு லீவாக போகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் முடியவே போகுது லீவே. இந்த லீவு மட்டும் தான் நாங்கள் எங்கேயுமே போகலை. ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சாச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு டைம் தானே, நெக்ஸ்ட் டைம் லீவில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், ஹெல்த் இந்த டைம் பார்க்கலான்னு சொல்லி தான் முடிவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பட் இன்னுமே எனக்கு ஃபுல்லாக நான் ரெக்கவர் ஆகலை. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சும்மா, பட் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் வந்து டெலிவரி ஆக போகிறவங்க எல்லாருமே அவங்களோட டயட்டில் கரெக்டாக இருங்க. வெயிட் போடாதீங்க. எனக்கெலாம் கொஞ்சம் வெயிட் போட்டனால தான் இந்த ப்ராப்ளமும். கரெக்டாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ.